வணக்கம் தம்பி குகன், எப்படி இருக்கிறீங்க? கோயம்புத்தூர் சொந்த ஊர், 25 வயசு, படிப்பு பிஇ, ஆசை வந்து சிஇஓ ஆகிறதுக்கு ஆசை, வேலை சரியாக அமையல, அதனால் மோட்டிவேஷன் கேட்கக்கூடியது உனது நண்பர் மேக்ஸ், எம்ஏஎக்ஸ் மேக்ஸ். அவர் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கேட்குறாரு. அதுபோக லவ் ஃபெயிலியரு, எல்லாத்துக்கும் கூட நல்லா பழகுவியாமா, உனக்கு 4 நண்பர்கள் கரெக்டாக, மேக்ஸோட நெருங்கிய நண்பன். அப்புறம் கிரிக்கெட் விளையாடுவியாமா, நல்லா விளையாடுவியாமா, இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிற. அப்படி ஓகே, இவ்வளோ திறமை இருக்குது. இந்த காதல் தோல்விங்கிற மனசில் வச்சுட்டு இருக்கிறீங்களா, அது தூக்கி அக்கட்ட வீசு. இந்த காதல் தோல்வின்னு யாருக்கும் சொல்லக்கூடாது, எந்த நேரம் சோகமாகவும் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கும். அதுவே உனக்கு வெற்றி, அவ்வளோதான். அதே உனக்கு வேலை நல்லா அமையும். ஐடி வேலைக்கு போகிற, கஷ்டமோ நஷ்டமோ அதுலேயே இருந்து பாடுபட்டு தொடர்ந்து வேலை செய்ய. ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுப்பாங்க. நம்ம நல்லா படிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ப்ரெஷர் கொடுக்க மாட்டானாலும் கிடையாது, ப்ரெஷர் நிறைய கொடுப்பான். நீ நல்லா வேலை செஞ்சாலும் கொடுப்பான், நல்லா வேலை செய்யலினாலும் கொடுப்பான், நல்லா நுணுக்கமாக பார்த்தாலும் கொடுப்பான், நுணுக்கமாக பார்த்தீங்கனாலும் கொடுப்பான். உனக்கு வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பார்த்தீங்கன்னாலும் 1000 பேர் அங்கே உனக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போ என்னடா பண்ணுறது, நம்ம இவ்வளோ படிச்சுக்கிறோம், இவ்வளோ அறிவாக பேசுகிறோம், இவ்வளோ டெக்னிக்கலாக பேசுகிறோம், நல்லா இருக்கிறோம், யாருக்கும் தீங்கி விளைவிக்கல, நம்ம போட்டு வாங்குறான்னு நினச்சிட்டு நின்றுட்டே இருக்கலாம். பனி சுமை அதிகமாக கொடுக்குறான்னு நிற்கலாம். பல்வேறு விதமான காரணம் இருக்குது, உனக்கு செட்டாக இருக்குது. அதெல்லாம் தூக்கி அக்கடை வீசு. படிச்சுக்கிற, நல்லா படிச்சுக்கிற, அம்மா அப்பா படிக்க வச்சுக்கிறாங்க, கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. உனக்கு தகுந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த வேலைக்கு கரெக்டாக போயிட்டே இரு. எவனை என்னமோ சொல்லிட்டு வச்சுறான், உனக்கு சம்பளம் வரணும், மதிப்பு வரும், மரியாதை வரும், ஊருக்குள்ள ஒரு நல்ல பேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல பேர், அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர், உங்கள் சொந்தக்காரர்கிட்ட நல்ல பேர். நீ அமைதியாக பல்ல கடிச்சிட்டு வேலைக்கு போ. அந்த சிஇஓ துறையில் அதுக்குண்டான விஷயத்தை படிப்பு மூலயமாகவோ சில விஷயங்கள் மூலமாகவோ டெய்லியுமே 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாரு. உனக்கு வாழ்க்கை, உனது வேலை, உனது ஆம்பிஷன், லட்சியம் சிஇஓ. சரியா? நண்பர்கள் சுற்றியும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த காதல் தோல்வி நினச்சினாவே வாழ்க்கையில் உருப்பட முடியாது. தூக்கி அக்கட்டை வீசு. 25 வயசு ஆகிடுச்சு, ஆனால் 2-3 வயசில் கல்யாணம். அதுக்குண்டான விஷயத்தை பாரு. உன் வாழ்க்கை வெற்றி விட வாழ்த்துக்கள். கிரிக்கெட்டு ஏன் எண்ணம் போகுதுன்னா, லவ் ஃபெயிலியர் மனசில் நினைக்கக்கூடாது. சரியா? சின்ன பையன் கிடையாது. சரியா? ஆசை பெரிய ஆசை, படிப்பு பெரிய படிப்பு. சரியா? கிரிக்கெட்டரு அப்புறம் என்ன திறமை தானே, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டாலும் கலகலப்பாக பேசுகிறியாமா, அப்புறம் என்ன, எல்லாத்துக்கும் நிகழ்ச்சியும் கலந்துக்கையா, அப்புறம் என்ன, எல்லாம் சூப்பராக இருக்க. உன்னோட வாழ்க்கை வளமாக, உனக்கு வெற்றியாக வாழ்த்துக்கள். உனது நண்பர் மேக்ஸ், எம்ஏஎக்ஸ் மேக்ஸ் மற்றும் உனது 4 நண்பர்கள் சார்பாகவும் உனது குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிக்க. எதை நினைக்காத, வேலைக்கு போ. உன்னோட அந்த சிஇஓ ஆசை நிறைவேறும், மிகப்பெரிய வெற்றி வேலைய வாழ்த்துக்கள். சரியா? எதை கவலைப்படாத. மனசு கஷ்டமாக இருந்தால் கிரிக்கெட் விளையாடு, இல்லைன்னா காலையில் லைட்டாக வாக்கிங் போயிட்டு வா. உன்னோட மனசு ரிலாக்ஸ் ஆகி சூப்பர் ஆகிடுவா. தூக்கி ஃபஸ்ட்டு காதல் தூக்கி அக்கட்டை வீசு. வாழ்க்கை வெற்றியடை வாழ்த்துக்கள். ஓகே.